கடந்த 29ஆம் தேதி மாலை சுரேஷ் தனது நண்பர்களுடன் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார். அப்போது மது வாங்க பணம் கொடுப்பது தொடர்பாக இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் தகராறு முற்றியதில் தலைக்கேறிய போதையில் இருந்த சுரேஷின் நண்பர்களான ரகுபதி, முத்துகிருஷ்ணன், கரண் ஆகியோர் சேர்ந்து கொண்டு சுரேஷை மதுபாட்டிலால் தாக்கி உள்ளனர். இந்த தாக்குதலில் கழுத்தில் குத்துப்பட்ட சுரேஷ் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். சுரேஷ் இறந்ததால் பயந்து போன அவரது 3 நண்பர்களும் சுரேஷின் உடலை அங்கேயே எரித்து புதைத்துள்ளனர். இதையடுத்து போலீஸ் தங்களை கண்டிப்பாக பிடித்துவிடும் என தெரிந்து கொண்ட நண்பர்கள் சுரேஷை கொலை செய்து விட்டதாக கூறி சூலூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த சூலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று எரிந்த நிலையில் இருந்த சுரேஷ் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் பிரேத பரிசோதனைக்கு சுரேஷின் உடல் கொண்டு செல்ல முடியாத நிலையில் இருந்ததால் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கே வரவழைக்கப்பட்டு அங்கிருந்த தடயங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டன.